ஆனால் கடவுள் கேட்பார். கடவுள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தான் இருக்கிறார். நம்முடைய அவமதிப்பை பார்த்துட்டு தான் இருக்கிறார். அவருக்குள்ள கோபம் இருக்கு, அவருக்குள்ள அதை வெறுக்கிற ஒரு கோபம் இருக்கு அவருக்குள்ள. அதனால தான் அவர் காட், அதனால தான் அவர் தேவன். நீங்கள் எப்படி வேணா இருங்க, அதை கண்டுக்க மாட்டேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தவறு. ஒரு பிள்ளை தான் தங்கச்சி அக்காவை போட்டு அடிக்கிறான்னா அது பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கிறேன்னா அதை கண்டுக்காமல் இருக்கிற நிலை, அது எவ்வளோ பெரிய தப்பு. நாளைக்கு அது எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தோம் அவனை எவ்வளோ மோசமானவனா மாற்றும். அதை தடுக்கணுமே. அதே மாதிரி தான் நம்ம பண்ணுற அக்கிரமங்கள் எல்லாம், நம்ம பண்ணுற அவபக்தி எல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். அவருக்குள்ள கோபம் வரும். அதுக்கு எதிர்வினையாக தான் வாழ்க்கை மாறி விடுகிறது. சிலர் நினைக்கிறாங்க இது கஷ்ட காலம் போல இருக்குது, அதனால கஷ்டம். இல்லை, கஷ்ட காலம் கிடையாது. அவரை கோபப்படுத்தின காலங்கள் இதெல்லாம். அவருக்கு விரோதமாக நம்ம நடந்து கொள்கிறதுனால வருகிற வினைகள் இதெல்லாம்.